அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கின்றதா? இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கின்றதா? இஸ்லாம் அப்பாவி உயிர்களை கொலை செய்ய சொல்லுதா? நிச்சயமாக இல்லை. இஸ்லாம் இதற்கு எதிரானது. இஸ்லாமிய மார்க்கம் மனித உயிரை பேண சொல்லியிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் மனித உயிருக்கு மரியாதை அளிக்க சொல்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுடைய மானத்துக்கும் அவனுடைய பொருளாதாரத்துக்கும் அவனுடைய உயிருக்கும் அவனுடைய உடைமைக்கும் மரியாதை அளித்து அதை பாதுகாக்க சொல்கின்றது. குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் மனித உயிரை பாதுகாப்பதற்கு, மனிதர்கள் கண்ணியமானவர்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு நல்லபடி நடந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதர்களும் பிற மனிதருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று நிறைய உபதேசங்களை குர்ஆன் நமக்கு வழங்குகின்றது. ஒரு முஸ்லிம் எப்படி பிற மனிதனோடு வாழ வேண்டும், அந்த பிற மனிதன் என்பவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகின்றது. அஹ்சினு, அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக பிறரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இறை பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு நாம சேவை செய்யணும், மனிதர்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. இறைவனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. அண்டை வீட்டுக்காரர் பசியாக இருக்கிற பட்சத்துல நீங்க வயிறு நிறைய உண்ணாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம் இது. அன்பானவர்களை, எப்படி தீவிரவாதத்துக்கு இது துணை போகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல சூரத்துல் மாஇதால 32வது வசனத்துல மிக அழகாக சொல்றான். மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் தீவிரவாதத்துக்கு எதிரான வசனம், பயங்கரவாதத்துக்கு எதிரான வசனம். இந்த வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்கின்றான்? எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்கின்றானோ, ஒரே ஒரு மனிதனை, ஒரு உயிரை அநியாயமாக யார் எடுக்கின்றாரோ அவன் எப்படிப்பட்டவன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் கொலை செய்ததற்கு சமமான பாவத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே போல ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு உயிரை வாழ வைத்தானோ ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் வாழ வைத்ததற்கான அந்த நன்மையை அடைந்தவன். அன்பானவர்களை, தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கக்கூடிய தீவிரவாதம், பயங்கரவாதம், அடிமைத்தனம், பிறரை பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டுதல், வட்டி போன்ற விஷயங்களை வைத்து பெண்களுடைய கண்ணியத்தை குலைத்தல், பெண்களை அவமானப்படுத்துதல், விபச்சாரம் செய்தல், இப்படி எல்லா விஷயங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தால் தடை செய்யப்பட்டது. அது எப்படி இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு கனெக்ட் பண்றாங்க? ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். அது என்ன இஸ்லாமிய தீவிரவாதம்? இஸ்லாம் எங்க தீவிரவாதத்தை சொல்லுது? இதே இது வேற யாராவது வேற மதத்தில் இருக்கக்கூடியவர் செய்திருந்தால் அந்த மதத்தை இழுக்காமல் சொல்லுவார்கள். அன்பானவர்களை, யார் எந்த குற்றம் செய்தாரோ அந்த குற்றவாளிகள், அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்று அடையாளப்படுத்துவதுதான் சரியே தவிர இஸ்லாமிய என்ற அந்த இஸ்லாத்தை இழுத்துட்டு வர்றதுங்கிறது இஸ்லாமோபோப் செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல். இதுதான் நடந்துட்டு இருக்குது. எங்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு இஸ்லாத்தை கொண்டு வந்துடுறது, இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வருவது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மனிதன் படித்தான் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒற்றுமை, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகள்
மனிதனை சீரிய முறையில் நல்ல முறையில் வாழ அது பயனளிக்கின்றது. மனிதனுக்கு அடிமை அல்ல, இறைவனுக்கு அடிமை என்பதை உரைத்து சொல்கின்றது. மாணவர்கள், இது எப்படி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கும்? தீவிரவாத நடவடிக்கை என்பது முஸ்லிம்கள் மட்டும் செய்யல, உலகத்துல பல்வேறு இனத்தவர்கள் குழுவில் இருக்கக்கூடியவங்க, பல்வேறு ரிலீஜன்ல இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தீவிரவாத செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பண்பானவர்களே, இவர்களையெல்லாம் அவர்களுடைய மதத்தோடு தொடர்புபடுத்தி பேசுவார்களா? இல்ல, பேச மாட்டாங்க. ஆனால் தீவிரவாதிகள் முஸ்லீமாக இருந்தால் அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சாதாரணமாக சொல்வார்கள். ஒரு சிலர் இந்த மாதிரியான வேலைகளை செய்தால் அவர்கள் மீது அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை தீவிரவாதி என்று அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர அந்த மார்க்கத்தை இப்படி அடையாளப்படுத்துவது என்பது குரோதத்தையும் வன்மத்தையும் தான் காட்டுகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக எதையும் பேச முடியவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரான எந்த கருத்தையும் என்ன சொல்றது, கருத்து ரீதியாக எடுத்து வைக்க முடியல. அதனால இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதற்கு மேல இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மேல இவ்வளவு பெரிய வன்மத்தை கொட்டுவது என்பது வாடிக்கையாக இருக்கின்றது. அன்பானவர்களை, மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றோம். முஸ்லிம்களும் இஸ்லாமும் தீவிரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்களுக்கிடையே சந்தோஷமும் திருப்தியும் என்ன சொல்றது, ஒரு அழகான வாழ்க்கையும் தான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஒரு சந்தோஷமான பயமற்ற ஒரு வாழ்க்கையை தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க. அது முஸ்லிம்களும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களும் சரி. இஸ்லாம் அதற்கு துணை நிற்கின்றது. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டா போய் உதவி செய்யும் சொல்லுது. ஒரு மனிதனுடைய கஷ்டத்துல நீ பங்கெடுத்துக்கோன்னு சொல்லுது. இப்படிதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். அப்படிதான் ஒரு சமூகம் அழகான சமூகமாக மாறும். இதைதான் இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை. இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இஸ்லாம் இருக்குது. ஆகவே இஸ்லாமோபோப்ஸ், இஸ்லாத்துக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் இஸ்லாம் என்று இஸ்லாத்தை சேர்க்கக்கூடியவர்கள், அப்படியான மீடியாக்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அப்படியே அது தப்பா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது ஒரு காலம் நடைபெறாது. எந்த இது மாதிரியான நிகழ்வுகள் வந்தாலும், அது யார் செய்திருந்தாலும் இது கண்டனத்துக்குரியது, இது தண்டனைக்குரியது. இவர்கள் சரியாக விசாரிக்கப்பட்டு குற்றம் செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பொழுது, இஸ்லாத்தை சரியான முறையில விளங்கி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கோடிக்கணக்கில் இருக்கும் பொழுது, குர்ஆனின் அடிப்படையில் வாழும் பொழுது, சுன்னாவில் அடிப்படையில பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது எப்படி இஸ்லாத்தை நீங்க அழிக்கணும்னு நினைப்பீங்க? எப்படி உங்களால முடியும்? ஆகவே இந்த விஷயத்துல முஸ்லிம்கள் நாம ஒரு சரியான நிலைப்பாட்டில் இருக்கணும். அது என்ன நிலைப்பாடு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில அமல் செய்ய வேண்டும். அதன் வழியாக மக்களுக்கு உண்மையான இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது இல்லாம அதாவது சரியான கல்வியை படித்து அந்த கல்வியை நாமளும் அமல் செய்து நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கு எத்தி வைக்காம இருந்தோம்னா இப்படியான வழிகட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வரதான் செய்வார்கள். இதை தடுப்பதற்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில நாம் வாழ வேண்டும், நம்மளுடைய குடும்பம் வாழ வேண்டும், சமூகத்துக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில ஃபித்னாக்கள் இல்லாம, குழப்பங்கள் இல்லாம வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய இந்த மேன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலோங்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.